வருகின்ற மே 30ஆம் தேதியை மட்டும் உண்மையான முருக பக்தர்கள் தவற விற்றவே கூடாது. அதுவும் இந்த 2 மணி நேரத்தை தவற விட்டீங்க அப்படின்னா மறுபடி இது வரதுக்கே 18 வருடம் ஆகும். பிரபஞ்சத்தின் முழு சக்தியும் முருகனோட ஒன்றாக சேரப்போற இந்த நேரம் இதை நீங்கள் செய்தால் பலன் 12 மடங்காக இருக்கும். முருகனை நம்பினால் மற்றும் கருணை கடலே கந்தா போற்றி என்று கமெண்டில் கூறி சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க. இந்த நாள்ல நீங்க அவசியம் செய்ய வேண்டிய ஒன்று, வைகாசி விசாகம் அன்று சிவப்பு அல்லது மஞ்சள் நிறத்தில் உடை அணிந்து கொள்ளுங்கள். மதியம் 12:25 இருந்து 2:35 வரை மிக சிறப்பான நேரம். குரு ஹோரை, சனி ஹோரை என்று அனைத்தையும் தாண்டி மிக சக்தி வாய்ந்த நேரம் இது. இந்த நேரத்தில் மௌன விரதம் இருந்து ஒரு பேப்பரில் ஓம் சரவணபவ என்று எழுதுங்கள். இதை உங்களால் முடிந்தவரை எழுதி அதை முருகனுக்கு மாலையாக போடுங்கள். இது முடியாதவர்கள் முருகனுக்காக பாடல் பாடுங்கள். முருகனுக்கு மிக மிக பிடித்த ஒன்று பாடல் பாடுவது. திருப்புகழ், கந்தசஷ்டி என்று எதை வேண்டுமானாலும் பாராயணம் செய்யுங்கள். வேலைக்கு செல்பவர்களாக இருந்தால்